முடிச்சிடானே சூர்யானே இங்க இருக்கா போய் சம்பள் தோடுவோம். நானே சூர்யானே நீ நிக்கிறியா யோசிக்கிறேன். வாக்கே முடியல வீடியோ போட்டு இருக்கேனே. பிடிச்சிருக்கா யாருக்கா பிரச்சனைதான் போயிட்டு இருக்கு. நான் கணக்கு நீ தரல ஏன்டா என்னடா கணக்கு தெரியும் உனக்கு? ஸ்பிரிட்ன்ற என்னமோ போயிட்டு இருக்கு. பெயின்ற என்னமோ முன்னொரு ஜென்மம் அது இதுன்ற வரலாறு என்னது உனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணுமா? சரிவா தெளிவுபடுத்த. என்னண்ணே அப்பப்போ என்னென்ன சொல்றேன்னே புரிய மாட்டேது. இப்போ ஆன்மான்ற பேயின்ற என்ன கணக்குன்னே தெரியல. ஆன்மான்றேன் பேயின்லாம் சொல்லுடா. ஆன்மா தான்டா நம்ம உடலுக்குள்ள ஒரு உயிரா ஒரு ஆன்மா தான் இருக்கு. அதுதான் இந்த சரீரத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு. சரியா? இது ஏன் நம்ப மாட்டேற? உனக்கு ஆன்மா இருக்குன்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நீ சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பா தானே வருது. டேய் இந்த காலத்து ஜென்ரேஷன் ரொம்ப கெட்டு போயிருக்கீங்கடா. வேற ஒண்ணும் இல்லை. சொல்லவா? சொல்லுங்க. பால் தெரியுமா? மாட்டுப்பால். தெளிவா சொன்னேன். மாட்டுப்பால்ரா தெரியும்ல? இப்போ அந்த பால்ல வந்து வெண்ணெய் இருக்கு, தயிர் இருக்கு, நெய் இருக்கு, அப்புறம் மோரும் கூட சேர்ந்து இருக்கு. சரியா? ஆனா அந்த பாலை பார்த்தோன்னே உனக்கு தெரியுமா? பாலை பார்த்தா பால் தானே தெரியும். அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு 4 விஷயம். இது மாதிரிதான் உன் ஆத்மா. இப்ப புரியுதா? நீ சொல்றது எனக்கு சுத்தமா புரியல. சொல்லிட்டு வா. டேய் புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. இதான பேசிக் விஷயங்கள்லாம். இதெல்லாம் நீ ஆன்மான்றதை தெரிஞ்சுக்கிட்டாதான்டா அப்புறம் நீ யாருன்றதை உணர ஆரம்பிக்க முடியும். உனக்கு எல்லை இல்லாத சக்தி இருக்குடா. இதுதான்டா விவேகானந்தர் உனக்குள்ளே எல்லா சக்தி இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு. ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரியா? சும்மா ஒரு கற்பனை காட்சிகள். இது வந்து ஒரிஜினல் காட்சிகள்ரா. இதை நீ உணர்ந்து பார்த்தாதான் உன்னால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அன்புன்னு அண்ணன் ஒரு விஷயம் சொன்னேன். கேள்விப்பட்டியா? அன்புன்ற ஒரு விஷயத்தாலதான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அன்பாக நீ இருக்கதான் உனக்கு எல்லா விஷயங்களும் உண்மையும் வெளிப்படும். சரியா? எடுத்தோனையுமே உனக்கு வந்து பக்குவம் வராது. நீ எல்லாத்தையுமே உடனே பார்க்க போறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப நாள் ப்ராசஸ். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரை பண்ணி கொண்டு வரணும். சரியா? எதுக்காக நான் ஆன்மா பார்க்க சொல்றேன்னு நினைக்கிற? ஆன்மா எப்படி பாக்குறது எனக்கு புரியல. நீ ஒரு உயிர் மேல நீ கருணையா இருக்க அந்த கருணையினால உன் ஆன்மா உனக்குள்ள வெளிப்படும். சரியா? நீ பைத்தியமாயிட்டே நான் பைத்தியமாயிட்டேன்னு எனக்கே தெரியல. சரி உனக்கு நான் எப்படிடா சொல்லி புரிய வைக்கிறது? இப்ப வந்து உனக்கு உடல் இருக்கு. இந்த உடல் தான் நீயா? உடல்னா நான் தான் உடல். சரி உடல்னா என்ன ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். கை கால் இந்த இதுதான் உடல். அப்ப இந்த உடம்பு தான் நீ. நான் தான். இதை நம்புற? நம்புறேனே. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப்? என்ன ப்ரூஃப்னா இப்போ உனக்கு நீ செத்து போயிட்டேன்னா எல்லாமே முடிஞ்சா? முடிஞ்சு. அவ்வளவுதான். எனக்கு அதை முடிஞ்சு. அவ்வளவுதான். புக்குலி தோண்டி புதைச்சு முடிச்சிருவாங்க. அவ்வளவுதானே. இதுக்கு மேல நானே அவ்வளவுதான். லைஃப்ன்றது அதான். இருக்கிற ஒரு வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். ஆனா வந்து நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். அதான் இங்க முக்கியமான விஷயமே. அது புரிய மாட்டேங்குது உனக்கு. நானே தெரிஞ்சு போட்டு எல்லா கஷ்டம் வந்துருது. நீ வந்து எல்லா கஷ்டமே உன்னோடதுன்னு நீ நினைக்கதான் அது உனக்கு கஷ்டம். சரியா? நம்ம மைண்ட் செட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா விஷயத்தையுமே மாற்றும். நீ என்ன நினைக்கிறியோ அதான் நடக்கும் இந்த உலகத்துல. நீ கெட்டதா நினைச்சேன்னா உனக்கு கெட்டதா தான் நடக்கும். சரியா? நீ நல்லது நினைச்சேன்னா நல்லது நடக்க போகுது. இதுல நீ போட்டு யோசிக்கிறதுக்குலாம் எந்த விஷயமே கிடையாது. என்னோ சொல்றேனே, நானும் நம்புறதா இருக்கு. இல்லடா, நீ வாழ்ந்து பாரு. நானும் உன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட நான் இவ்வளவு விஷயம் எதுக்கு நான் சொல்றேன்? சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன். எல்லா விஷயத்தையும் உணரல. சில விஷயங்களை உணர்ந்திருக்கேன். அதை உன்னோட சரியா? இப்ப இந்த வீடியோ போட்டு யாராவது ஒருத்தனுக்கு வந்து டக்குன்னு புரிய வாய்ப்பு இருக்கு. உனக்கே புரியல, ஆனா சில பேர்த்துக்கு சொன்னா உடனே புரியும். அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இப்ப நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை தான். ஆனா நீ புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்காதும் உன்னோட ஆசையில தான் இருக்கு. சரியா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கே டவுட். அடுத்த வீடியோல நீ பொண்ணு. அடுத்த வீடியோலாம் இல்ல, இந்த வீடியோல சொல்றேன். என்ன அப்ப கடவுள் இருக்காரா இல்லையாவா? ஏண்டா இப்ப நம்ம பாக்குற மண்ணு, மரம், செடி, கொடி எல்லாமே ஒரு உயிர். அதை உன்னால நம்ப முடியுமா? செடிக்கு இருக்கு நம்பலாம், மனுஷனுக்கு இருக்கு நம்பலாம், மிருகத்துக்கு இருக்கு நம்பலாம். கல்லு மண்ணுக்குள்ளேயா இருக்கும்? ஏனே இட்டு
கல்லும் ஒரு உயிர் தான்டா. ஏன் அப்படின்னா எல்லாமே மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸோட மேடப் ஆனது தான் அந்த உயிர்கள் எல்லாமே அப்படின்னா அதுவும் ஆட்டம்ஸால மேடப் ஆனதுதான். ஒரு உயிரோட அளவு எவ்வளவு இருக்கும்னு நீ நினைக்கிற? புரியவே இல்லைண்ணே. உனக்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ஒரு அணு மூலியமா தான் எல்லா உயிர்களுமே வளர்ந்துருக்கு. சரியா? ஒரு அணுன்ற ஒரு விஷயம் தான் ஒன்று பில்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடைசி நிலைக்கு வந்து ஹியூமன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்கோம். அப்போ அந்த அணுவில் தான் உயிர் இருக்குது. அந்த அணு தான் அந்த உயிராகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? அதை எப்படி சொல்லுவாங்கன்னா சிற்றணு வடிவினன் கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் ஒரு பாட்டு இருக்கு. அதில் எப்படின்னா புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறவனே அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. அவர்லாம் வந்து இறைவனோட கலந்த ஒருத்தர். அது மாதிரி நால்வர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பக்குவம் இருக்குடா. இப்போ உனக்கு ஒரு பக்குவ நிலை இருக்கும். அது மூலயமா நீயே வேணான்னு சொன்னாலும் உனக்கு இன்பத்தை கொடுக்க நினைச்ச இறைவன் அதை உனக்கு படிப்படியா உணர்த்துவான். சரியா? அந்த படிப்படியா உணர்த்த ஒரு படிநிலையில என்னால முடிஞ்ச ஒரு செயல்களா உனக்கு என்னால சொல்ல முடியும். சரியா? நம்ம அடுத்த வீடியோ போறதுக்கெல்லாம் தேவையே இல்லை. இந்த வீடியோல சொல்லிடுறேன். வேற என்ன டவுட் இருந்தா சொல்லு. வேற டவுட் இல்லைண்ணே. கடவுள் இருக்காருன்னு எப்பனாச்சும் நம்புறியா இல்லையா? கடவுள் இருக்காரு நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தோணுது. இல்லைன்னு தோணுது. கடவுள் இருந்தா எதுக்குண்ணே எனக்கு இவ்வளவு கஷ்டம் நடந்திருக்கு. நான் வேலைக்கு போகணுமா? சம்பாரிச்சிருக்கலாம்ல. எனக்கு வீட்டுல காசு இருந்திருக்கலாம்ல. உண்மைதான், உண்மையான விஷயம்தான். இதை நீ எப்படி பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு ஒரு செயல் அப்படின்ற எதுவுமே கிடையாது. உனக்கு உடல் அப்படிங்கிற எந்த விஷயமே கிடையாது. இதெல்லாம் இறைவன் உனக்காக ரெடி பண்ணி உனக்கு கொடுத்து உன்னை மேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. சரியா? எதுக்காக அப்படின்னா உனக்கு அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. அது கூட நம்ம ஆன்மா கூடயே பலாயிரம் வருஷங்களா பல கோடி வருஷங்களா கூட தெரியல. நம்ம எப்போ ஆன்மான்னு ஒன்று உருவாகணுமோ அப்போ அறியாமை மலம் ஆணவ மலம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம ஆன்மா கூட ஒட்டியிருக்கு. அந்த அறியாமைன்ற ஒரு விஷயனால தான் நம்ம துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அது ஒரு ஜடப்பொருள் தான். ஆன்மா வந்து உயிர் பொருள். சரியா? இந்த ஆன்மாட்டிருந்து அந்த ஆணவ மலத்தை வந்து பிரித்து எடுத்தாதான் அந்த ஆன்மா உண்மையான இன்பத்தை அடையுன்றதுக்காக இறைவன் நமக்கு உடம்பு கொடுத்து அமைச்சிருக்காரு. சரியா? ஃபஸ்ட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட உடம்பு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. நீ எந்த வினையுமே செய்யலை. உன்னைய கருணை கொண்டு இறைவன் தான் அந்த உடம்போட கூட்டி இப்போ நீ வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டப்ப நம்மளே அறியாமல் அந்த ஆணவ மலத்தால் ஒரு வினைகள் செய்ய போய் அந்த வினைகளோட சுழற்சியில் இப்போ மாட்டி நமக்கு ஒவ்வொரு உடம்பாக கிடச்சிக்கிட்டே இருக்கு. இப்போவும் நம்ம இறைவனை நினைக்காம இந்த உலக மோகத்திலே இருந்தோன்னா அது நமக்கு வந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். எல்லாருமே ஆசையை உடனே விடணும்னு அவசியம் இல்லை. படிப்படியாக விடுவோம். ஆனால் ஒரு உயிருக்கு எதுக்காக நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோன்னா உயிர் வந்து உணர்த்துனா உணர்ந்துரும். அதாவது அறிவிச்சாதான் அறியும். அப்படிங்கிறப்ப அறிவிக்கணும். அந்த செயலை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி. அறிவிச்சா அறிஞ்சுக்கும். இது இறைவனோட கருணைன்னு உனக்கு தெரியல. அதனாலதான் நீ இறைவன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சுல? ஏதோ புரியுதுண்ணே. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னால முடியலண்ணே. சரி விடு, என்னை போட்டு வச்சு அறுவையா அறுத்துக்கிட்டு கடை. நாளைக்கு பார்ப்போம். சரி போ. இறைவன் கருணையினால எல்லாம் சீக்கிரமாவே புரியட்டும்.